வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்டிஎம்மோட மாஸ்டர் இன்ஸ்டாலேஷன் வீடியோ. இதுதான் நம்ம எம்டிஎம்மோட மாஸ்டர். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரேப்பை பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி சிசர் வச்சு பிரிங்க. கை எதுவும் துளிச்சிக்காமல் கொஞ்சம் பார்த்து பிரிங்க. ரேப்லாம் பிரித்ததுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்க செக்லிஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். நம்ம மிஷினில் என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ்லாம் வருதோ அது எல்லாமே இந்த செக்லிஸ்ட்டில் போட்டிருக்கோம். அப்படி எதுவும் மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். மோட்டரை சுற்றி பார்த்துக்கோங்க. மோட்டரை சுற்றுற இடத்துல புள்ளிக்கு லாக்கும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மிஷினோட டாப் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஏன்னா உள்ள பிளேடு எதுவும் டேமேஜாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்சல் வெளிலேருந்து வரதுனால ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சுன்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுங்கள். மிஷினுக்குள்ளே ரோலரும் பிளேடும் இருக்கும். இதுதான் ரோலரோட ஸ்ப்ரிங்கு. எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா லாக் பண்ணிடலாம். டயரு, மிஷினோட நேம் பிளேட், மிஷின் QC பாஸ் ஆகி தான் வந்திருக்கு. இது சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம இதிலேயே கொடுத்துருப்போம். இதுதான் எம்சிபி எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எம்சிபியை பிரிச்சுக்கலாம். எம்சிபிக்கு 3 ஒயர் வரும். ஒரு எர்த் ஒயரு, 2 கரண்ட் ஒயரு. எர்த் ஒயரு க்ரீன் கலரில் இருக்கும், அதை இப்போதைக்கு கனெக்ட் பண்ண வேணாம். ரெட் அண்ட் பிளாக் ஒயரை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. எம்சிபி நாங்கள் மிஷினோட கொடுக்க மாட்டோம், நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும். எம்சிபி 16 ஆம்ஸ் எம்சிபி மட்டும்தான் கொடுக்கணும், வேறு எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன் சைட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு சைடு கனெக்ட் பண்ணிக்கோங்க. எர்த் ஒயரை இப்போ ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று மிஷின்லேருந்து வர ஒயரு, இன்னொன்று நீங்கள் ப்ளக் பண்ண போகிற ஒயரோடது. சேஃப்டி ரொம்ப முக்கியம், அதனால் டேப் நல்லா ஒட்டிக்கோங்க. இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி கனெக்ஷன் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது மோட்டரோட ஒயரு. நான் சொல்லியிருந்தேன்ல 3 ஒயரு, அதுதான். அதில் ரெட் ஒயர் ஒரு இதுலேயும் பிளாக் ஒயர் இன்னொரு இதுலேயும் கொடுத்துக்கலாம். எர்த் ஒயர் இப்போ கனெக்ட் பண்ண வேணாம், மற்ற 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சேஃப்டி ரொம்ப முக்கியம், ரெண்டுக்குமே இன்சுலேஷன் டேப் போட்டிருங்க. இப்போ இந்த எர்த் ஒயர் என்ன பண்ணணும்னா மோட்டரோட இந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். ஸ்க்ரூ எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரூவோட நீங்கள் எர்த் ஒயர் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட வேண்டியதுதான் மோட்டரோட. எல்லா கனெக்ஷனும் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னு பார்த்துக்கோங்க. மோட்டரோட கனெக்ஷனும் ப்ளக் பாயிண்ட்டோட கனெக்ஷனும் எம்சிபியோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போது இது ஆன், இது ஆஃப், அதுலேயே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க. ஆன் பண்ணி பார்க்குறது கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படிங்கிறத இந்த வோல்டேஜ் மீட்டரை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மோட்டரும் கரெக்டாக சுற்றுது, பிளேட்லேயும் எந்த டேமேஜும் இல்லை. அப்படி ஏதாச்சும் ஒழுங்காக சுற்றலாம், உங்களுக்கு ஏதாச்சும் டேமேஜாக இருக்குது, ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இப்போ க்ரீஸ் அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் இருக்கும். இந்த மாதிரி போல்டு எல்லாம் கழட்டிட்டு இந்த டாப் மட்டும் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இந்த மாதிரி க்ரீஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இது ரொம்ப சுலபம், நீங்கள் கையாலே பண்ணிக்கலாம், கைக்கு எந்த டேமேஜும் ஆகாது, ரொம்ப சேஃப் தான். அப்ளை பண்ணிட்டீங்கன்னா லாக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் பண்ணிக்கலாம். க்ரீஸ் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம்.
இதை நீங்கள் 10 நாளைக்கு ஒரு வாட்டியோ 15 நாளைக்கு ஒரு வாட்டியோ கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். நீங்கள் ரொம்ப ஓட்டுறீங்க, மிஷின் ரொம்ப ரன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக 5 நாள் 6 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் கிரீஸ் மாற்றியே ஆகணும். அவ்வளோதான். ரன் பண்ணி பாருங்கள், நல்லாவே ஒர்க் ஆகுது. இது வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் வீடியோ பார்த்தோம். இதுக்கப்புறம் இந்த மிஷினில் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி பச்சைத்தட்டு, மரத்தட்டு, வைக்கோல், இந்த மாதிரி ஆடு மாடு சாப்பிட்ற தீவனத்தை நீங்கள் விடலாம். இதை என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிவிசி பைப்பை இன்சர்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இரும்பு ராடு இதெல்லாம் இன்சர்ட் பண்ணக்கூடாது. மிஷினை வச்சு சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டூல்ஸ் எதையும் உள்ளே விட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. அது இன்செர்ட் ஆனாலும் பிளேட் அடிவாகும். இந்த மாதிரி கல்லையும் இன்செர்ட் பண்ணிடக்கூடாது. தட்டு ஏதாச்சும் உள்ளே விடும்போது பார்த்து விடணும். இந்த மாதிரி கல் எதுவும் விடக்கூடாது. இந்த மாதிரி கட்டு கம்பி எதையுமே இன்செர்ட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஒயரையும் இன்செர்ட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி தென்னை மட்டையும் அடித்தட்டையே விடவே கூடாது. கனமான கம்பியும் இன்செர்ட் பண்ணிடவே கூடாது. இந்த மாதிரி எதை இன்செர்ட் பண்ணி மோட்டருக்கும் பிளேடுக்கும் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா வாரண்டி கிளைம் பண்ண மாட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.